மிக குறிப்பாக வார இதழ் ஒன்றில் வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பற்றிய மதிப்பீடு. அவர்கள் எல்லா மந்திரிகளை பற்றியும் தேர்தல் நேரத்தில் மதிப்பீடுகள் செய்து கொண்டே வருகிறார்கள். தொகுதிகளை பற்றி முதலமைச்சரை பற்றிய மதிப்பீட்டையும் செய்கின்ற பொழுது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று, இன்றைக்கு அதை தாண்டி இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கிடைத்த செய்தி, நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அந்த இதழை வாங்கி சிலருக்கு விநியோகித்த காரணத்திற்காக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை இது எழுப்புகிறதா இல்லையா? ஒரு இதழ், வார இதழ், அது தடை செய்யப்பட்ட இதழ் அல்ல. அந்த இதழை வாங்கி விநியோகித்த காரணத்திற்காக 2 பேர் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் எதிர்கருத்து இருக்கக்கூடாது என்ற நிலைக்கு என்ற ஒரு எண்ணத்திற்கு குமரேசன் சுட்டிக்காட்டியது போல் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் சென்று விட்டார்களா? அதாவது இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பேசின சம்பவம் சகிப்புத்தன்மை இல்லாத சம்பவம். இப்போ இது எப்படி அப்படின்னா, தனி மனித உரிமையை பாதிக்கக்கூடியது, இல்லை தனி மனிதர்களை தாக்கக்கூடியது, தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட தவறான கருத்துக்களை பரப்புவது போன்ற செயல்பாடு வருகின்ற பொழுது வழக்கத்தோடு குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும். எந்த இடத்திலும் இப்போ அந்த வார பத்திரிகையின் மீதான வழக்காகட்டும் அல்லது அது இன்றைக்கு விநியோகித்ததற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாகட்டும் தனி மனிதரை பற்றிய அந்த விமர்சனம் அல்ல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய அமைச்சர், ஒரு நாட்டினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இவர்களை பற்றி ஒரு மதிப்பீடு செய்வது என்பது ஊடகத்திற்கு இருக்கக்கூடிய உரிமை. இல்லை, அது அவதூறான செய்திகளாக இருக்கின்ற பொழுது அது அவங்க கண்டிப்பாக அவங்களும் வழக்கு தொடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கு. வழக்கு தொடுத்ததை பற்றிய பிரச்சனை இல்லை. வழக்கு தொடுப்பது என்பது நமக்கு அதாவது ஊடகத்துக்கு அவங்களுக்கு சுய உரிமை, கருத்துரிமை இருக்கிறது, தவறில்லை. அதே போல அவர்களுக்கும் அவர்களுடைய நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்கு தவறில்லை. ஆனால் விநியோகம் செய்ததற்காக கைது செய்யப்படுவது என்பது எந்த அளவிற்கான அடக்குமுறையாக கைது செய்யறதுங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தடை செய்யறதுக்கு அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மற்ற உரிமைகள் எல்லாம் இருக்கு. அது எந்த அளவுல அந்த அளவுக்கு அவங்க செஞ்சாங்கிறது அது நமக்கு தெரியல. நீங்க சொல்றதுல இருந்து அந்த கருத்து எந்த அளவுக்கு, பட் அதே நேரத்தில் எப்படி ஊடகவியலாளர்களுக்கு தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கிறதோ அதை போல தனி மனிதர்கள் தன்னுடைய உண்மைக்கு புறம்பான காரியங்களை சொல்கின்ற பொழுது வழக்கு தொடுப்பதற்கோ அவர் மேல டெபர்மேஷன் கேஸ் போடுறதுக்கோ மற்றபடி எந்த நடைமுறைகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கு. ஆனால் நேரடியாக யாரும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு யாரையும் தாக்குவதோ அடிப்பதோ கொள்வதுதான் கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு இப்போ வழக்கு போடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அந்த உரிமை நம்ம மறுக்கல. சட்டத்தில் அதெல்லாம் இருக்கிறது. வழக்கு போடட்டும், விசாரிக்கட்டும், இருதரப்பு வாதங்களையும் கேட்கட்டும், நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரட்டும், நீதிமன்றம் தண்டனை தரட்டும் அல்லது விடுதலை தரட்டும். ஆனால் இவர்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட வழக்குகள் 99 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படுவதுதான் நடக்கிறது அல்லது காலாவதி ஆகி போடுவது தான் பார்க்கிறோம். எனவே தான் இவர் என்ன செய்கிறார் என்றால் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை சொல்வதற்கு முன்னாலேயே, வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாலேயே கைது செய்வது, சிறையில் அடைப்பது என்பது இவர்களாக தீர்மானிக்க, தண்டனை அளிப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஒருபோதும் அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் தண்டனை அளித்தால் அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் தான் அரசுக்கு உண்டே தவிர அரசாங்கமே தண்டனை அளிக்க முடியாது. ஆனால் இப்படி முன்கூட்டியே கைது செய்து வைப்பது என்பது அரசாங்கம் கொடுக்குற தண்டனை தானே. ஆக அரசாங்கம் இங்கே சட்டத்திலிருந்து வலிவு நடக்கிறது என்பதுதான் இதில் நிறுவனமாகிறது. அது ஏன் செய்தியாளர்கள் மீதும் பாய்கிறது என்றால் இவர்கள் திரும்ப திரும்ப அது நான் ஏற்கனவே சொன்ன உண்மைகளை தேடுகிறார்கள். உண்மைகளை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காக தங்களுடைய அத்தனை விதமான சுகங்களையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அதில் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வழக்குகளை மூலமாக எதிர்கொள்வது என்பது சட்ட ரீதியிலான நடவடிக்கை. அதன் மூலமாக எதிர்கொள்ளக்கூடிய உரிமையை சட்டம் கொடுத்திருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாக்குதல் என்பது எல்லா காலகட்டங்களும், அது தேசிய அளவிலான அரசியல் களத்திலும் சரி, மாநில அளவிலான அரசியல் களத்திலும் சரி, தேசிய ஊடகங்களாகட்டும், மாநில ஊடகங்களாகட்டும், காட்சி ஊடகங்களாகட்டும், அச்சு ஊடகங்களாகட்டும், எல்லா ஆட்சி காலங்களிலும் இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மாற்று கருத்தில்லை. இன்னொரு அரசியல் புலனாய்வு பத்திரிகை, வார பத்திரிகையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாம் எல்லோருமே பார்த்தோம். மிக கடுமையான தாக்குதல். கூட்டமாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவருடைய கட்சி தலைவியை பற்றிய விமர்சனத்திற்காக தாக்கிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். அந்த விமர்சனத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா எனக்கு மாற்று கருத்து உண்டு. அது போன்ற விமர்சனங்களில் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வதை தாண்டி, சட்ட ரீதியாகவும் வழக்கு தொடுக்கப்பட்டது, ஆனால் அதை தாண்டி கூட்டமாக அதிமுகவினர் அந்த பத்திரிகை அலுவலகத்தை தாக்கிய காட்சியையும் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழலையும் அன்றைக்கு கடுமையாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தார்கள். இது போன்ற சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டுதானே இருக்கிறது எல்லா ஆட்சி காலங்களிலும். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை
இந்த இதை நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் தாக்குதல் நடத்தணும் கொல்லணுங்கிற அந்த வேண்டுகோளோ இல்லை செய்யுங்கிற நிலையை இதுவரை நான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படலை. ஆனால் மக்களாக உணர்ச்சி பூர்வமாக செய்யக்கூடிய செயல்கள் சில இது அதில் நடந்தது. ஆனால் காவல்துறை அமைதியாக என்பது காவல்துறை அமைதியாக இருக்கிறது என்பதை நான் ஒரு விட்னஸாக கூட சொல்ல முடியும். செய்தி சேகரிக்க அந்த களத்தில் நான் அப்பொழுது இருந்தேன். வரக்கூடியவர்கள் அந்த அலுவலக வாசலில் வருகிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், போராட்டம். காவல்துறை அமைதியாக இருக்கிறது. அவர்களாக போராட்டம் முடிந்தவுடன் அவர்கள் கலைந்து சென்ற காட்சி நம்ம பார்த்தோம். அப்போ காவல்துறை என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை அமைதியாக இருக்கிறது என்றால் முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சியினுடைய குரலில் நியாயம் இருப்பதாகத்தானே எடுத்துக்க முடியும். இல்லை, அதை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை தன்னுடைய செயல்பாட்டை இழந்திருக்கிறதுங்கிறத நிரூபிக்க வேணும். நம்ம பார்த்தோம் சொன்னோங்கிறத அதை சொல்ல முடியாது. காவல்துறை அங்கே பாதுகாப்புக்கு இருந்திருக்கும். அவங்களுடைய செயல்பாட்டை யாரும் அதற்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஆணையிட்டு இருக்கிறாங்களா கொண்டுறாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க பேசிட்டாங்க, இவங்களை நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதுவும் ஆணையிடுறதில்லை. இவங்களுடைய பாதுகாப்புக்கு வந்திருக்கும். அங்கே கலவரங்கள் நடக்கும்போது அதை தடுத்திருக்கணும். தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமையாக இருந்திருக்கும். அப்போ சில காவலர்கள் அதை தடுக்காமல் இருந்திருந்தால் அது குற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் இதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி புள்ளி விவரம் தெரிவித்ததற்காக மதுரையில் ஒரு பத்திரிகை ஆஃபீஸை கொளுத்தப்பட்டு 3 நிரபராதிகள் இழந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு தொலைக்காட்சி இதில் இந்த தாலி சம்பந்தமாக பேசும்போது அந்த தொலைக்காட்சிக்கு வெடிகுண்டு போடப்பட்டது. அந்த தொலைக்காட்சியில் அந்த இதை நடத்தின அதனுடைய இவர் வெளியே வந்தவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்பவும் இதே காவல்துறை இருந்திருக்கு. 6-7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவர் போய் மதுரையில் கோர்ட்டில் சரண்டர் ஆகி வீரராக அவர் பேசியிருக்காரு. அதனால் தோழர் சொன்னது மாதிரி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊடகத்தினுடைய நிலையை புரியாமல் செய்கிறதாகத்தான் இருக்கும். இதுக்கு சில அரசியல் தலைவர்கள் முன்னோடியாக இருக்காங்கிறத நீங்க மறக்க முடியாது. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவர்களே நேரடியாக களத்தில் இறங்கி எதிர்கொள்வது, தாக்குதல் செய்வது. எதிர்க்கட்சி நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட கட்சி இல்லை, ஆளும் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் நான் வச்சுக்கிறேன். அவர்கள் தங்களின் மீதான விமர்சனங்கள் அல்லது தாங்கள் நம்புகின்ற கருத்தியல் கொள்கைகளின் மீதான கடுமையான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அவர் சொன்ன மாதிரி தொலைக்காட்சி அலுவலரின் மீது கையெறி குண்டுகளை வீசுவது அல்லது ஊடகவியலாளர்களை தாக்குவது, இந்த மாதிரியான நிலைப்பாடு. ஆட்சியில் இருப்பவர்கள் மீதான விமர்சனங்களை வைக்கின்ற பொழுது காவல்துறையின் மூலமாகவே ஒடுக்குமுறையை ஏவுவது என்ற 2 விதமான காட்சிகளை நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது. இதில் அவர் சொன்ன மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும், தவிர்த்துட்டாங்க என்று சொன்னால் நேரடியாக ஒரு கட்சியினுடைய தலைமையை குறிவைத்து கேள்விகள் கேட்கப்பட்டாலோ அல்லது விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலோ, அதுவும் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் அதனுடைய எதிர்வினை என்பது மிக கடுமையாகவே இருக்கிறது. நீங்கள் பொத்தாம்பொதுவாக விமர்சித்தால் அரசு இயந்திரம் இயங்கவில்லை, அரசு அலுவலர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்று விமர்சித்தால் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் எப்படி புரிந்து கொள்வது? அதாவது அந்த நாட்டின் சட்ட ஏற்பாடுகள் மீது அந்த சொல்லப்போனால் இந்த சட்ட ஏற்பாடுகள் இந்த பாதுகாப்பான கட்டமைப்பு இருக்கிறது, அது எந்த அளவுக்கு அவதூறு செய்யப்படுகிறது என்பதற்கு ஒரு மிக சரியான எடுத்துக்காட்டு தான் தமிழகத்தில் அவதூறு வழக்குகள் போடப்படுகின்ற அந்த நிலைமை. அவதூறு வழக்குகள் எப்படியெல்லாம் வருகிறது என்று ஒரு தலைவர் ஒரு மேடையிலே அரசாங்கத்தை விமர்சித்து பேசுகிறார் என்றால் அவர் மீது வழக்கு தொடுகிறார்கள், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த தலைவர் இவ்வாறு இந்த கூட்டத்தில் பேசினார் என்பது செய்தியாக வெளியிடுகின்ற ஒரு பத்திரிகை மீதும் அதே வழக்கு போடப்படுது. அது என்ன முறை இருக்கிறது? பிறகு அதே செய்தியை வெளியிடுகிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிர்வாகியில் தொடங்கி அந்த செய்தியை கேமராமேன் வாசிக்கிற பெண் வரைக்கும் அந்த வழக்கு பாய்கிறது. எப்படி இதில் என்ன நியாயத்தை சொல்லி நண்பர் கற்பனை செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. அது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஆக இதில் என்னென்னா, இப்போ முதலமைச்சர் அவர்கள் அவர் முதலமைச்சராகவும் இருக்கிறார், அவர் ஆளுங்கட்சியினுடைய தலைவராகவும் தனிப்பெரும் தலைவராகவும் இருக்கிறார். எத்தனையோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்த எத்தனையோ பேர் மீது அவர் நடவடிக்கை எடுத்திருக்கார்கள் என்பது செய்திகளில் பார்க்குறோம். அமைச்சர் உட்பட, அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்புவது உட்பட நடவடிக்கைலாம் எடுக்கப்படுவதாக வழக்குகள் தொடுக்கப்படுங்க. எப்படிப்பட்ட விவகாரங்கள் சிக்கிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடிகிற காவல்துறை, அதற்கெல்லாம் பயன்படுத்த முடிகிற முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லை மீறி அவர் நண்பர் சொன்னது உணர்ச்சி வசப்பட்டோ என்ன எடுத்தெடுப்புல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்கிறா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்க. நம்ம பேசலாம். இந்த கேள்வியோடு நம்முடைய திமுகவின் சார்பில் இணைவதற்காக சிவ ஜெயராஜும் தயாராகிவிட்டார். அவரோடு இணைந்து பயணிக்கலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் என்பதும் ஊடகங்களின் மீதான ஒடுக்குமுறை என்பதும் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றன, ஊடகங்களின் மீதான உரிமை நிலைநாட்டுவதற்கு நாம் செய்ய வேண்டிய, ஊடகங்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், இதில் ஊடகங்களின் பங்களிப்பும் என்னவாக இருக்க வேண்டும் என்ற தளத்தில் விரிவாகவே பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
Thank you.